இன்றைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இதை இவ்வளவு சர்வசாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்தினார்களா தெரியல. இன்றைக்கி சின்ன குழந்தை கூட ஸ்ட்ரெஸ், ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அப்படிங்கிறது. 10ஆம் கிளாஸ் இல்லை, 4ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸே சொல்கிறது. இங்கே இருக்கிற நிறைய பேர் 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்த போது அந்த வார்த்தை தெரியுமா, இல்லை அந்த வார்த்தையை சொன்னாதான் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பை பெரியவர்கள் கொடுத்தார்களான்னு தெரியல. சில வார்த்தையெல்லாம் பெருசாக சொல்லவே முடியாதப்போ. ஆனால் இப்போ சின்ன குழந்தை கூட ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸ்ட்ரெஸ் எதுக்கு வரும்? ஸ்ட்ரெஸ் எதுக்கு வரும்? கேள்வியே தப்பு. கேள்வி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் எதுக்கு வராது? ஸ்ட்ரெஸ் எதுக்கு வராது? 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு அந்த எக்ஸாமே ஸ்ட்ரெஸ் தான். அதே குழந்தை 8ஆம் கிளாஸ் வரட்டுமே, தன்னோட தம்பியோ தங்கையோ இல்லை பக்கத்து வீட்டு பொடிசோ 2ஆம் கிளாஸில் இருந்தா, வாட் இஸ் திஸ், இதெல்லாம் என்ன, நான்லாம் எவ்வளோ ஈஸியாக அப்போ படிச்சுட்டேன் தெரியுமா? எப்போ? இப்போ அந்த வயசில் அது ஸ்ட்ரெஸ். என்ன ஒன்றே ஒன்று பண்ணிட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணங்களை அதிகப்படுத்தி கொண்டே போய்விட்டோம். சில விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா அதற்கும் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தி கொள்வது மாதிரி சில விஷயங்களை ஏற்றிக்கொண்டே போய்விட்டோம். கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா நாம் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னு லிஸ்ட் போடுற விஷயங்களில் முக்கால்வாசி விஷயங்கள் உப்பு பெறாத விஷயங்கள். முக்கால்வாசி விஷயங்கள் உப்பு பெறாத விஷயங்கள். காற்றுக்கும் தண்ணீருக்கும் கூட இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்தா இல்லையா லைஃப்? ஈஸியாக கிடைக்க வேண்டிய காற்றும் தண்ணீரும். இதற்கு யார் காரணம்? மனித இனம் காரணம். ஏதோ ஒரு விதத்தில் மனித இனம் இயற்கையை தவறாக பயன்படுத்தி எதை விரும்ப வேண்டுமோ அதை விரும்பாமல், எதை விரும்ப வேண்டாமோ அதையெல்லாம் விரும்பி ஒரு சுழலுக்குள்ளே போய் விழுந்ததுக்கப்புறம் அந்த சுழல்லேருந்து வெளியில் வர முடியாமல் உலகமும் தவிக்கிறது. கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் அந்த அந்தணர்கிட்ட. அகிஞ்சனோ அபி சந்துஷ்டக சேதே சர்வ அங்க விஜ்வரக. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இன்னமும் கொஞ்சம் உரையாடுகிறான். உரையாடி விட்டு சொன்னான், விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டான் சாதூன் பூத சஹ்ருத்தமான் நிர் அகங்காரிணக சாந்தான் நமஸ்தே சிரச அசக்ருத். உங்களை மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறீர்களே, விப்ரான் ஞானம் கொண்டவர், ஸ்வலாப சந்துஷ்டான் கிடைச்சதை வச்சு திருப்தி அடைபவர், ஸ்வலாப சந்துஷ்டான், சாதுன் சாதுவானவர், பூத ஹிருத்தமான் பூத சுஹிருத்தமான் எல்லா உயிர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர், நிர் அகங்காரிணக அகங்காரம் இல்லாதவர், சாந்தான் சாந்தமானவர். இப்படிப்பட்ட ஒருவரை நான் திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணுகிறேன். அசக்ருத் சிரச நமஸ்தே. சொல்றது யாரு? சாக்ஷாத் பகவான். திருப்தியான மனசு யாருக்கு இருக்கோ அவர்களை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன்னு கிருஷ்ணன் சொல்றான். எந்த மனசுல திருப்தி இருக்கோ அந்த மனசை நான் நமஸ்காரம் செய்கிறேன். நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னான். எனக்கு யார் மேலே ரொம்ப பிரியம் தெரியுமா? எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும்னு யார் நினைக்கிறார்களோ அவர்கள் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். யஸ்ய ஹி பிரஜாஹா சுகம் வசந்தி விஷயே பால்யமானாக. மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது கிடைக்க வேண்டும் என்று அவர்களை பராமரிப்பதற்கு, அவர்களை பாலிப்பதற்கான எண்ணம் இவர்களுக்கு இருக்கே, அப்படிப்பட்டவர்கள் ச மே பிரியாக. இவ்வளவும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம்
அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. அவர் முகத்தையே பார்த்தா. இப்போ அவர் பேச ஆரம்பித்தார். அவர் இதெல்லாம் கேட்டுட்டு, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் தெரியுமா? கிருஷ்ணா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோ அங்க தாபம். உன்னோட பெருமைகளை காது வழியாக சில பேர் கேட்கிறார்கள். புவனசுந்தரனாக இருக்கிறியே, புவனசுந்தர ஸ்ருண்வந்தாம், உன்னுடைய அந்த பெருமை, உன்னுடைய குணான் ஸ்ருத்வா, அது அப்படி காது வழியாக போகிறது. கர்ண விவரை, கர்ண துளைகள் வழியாக, காது துளைகள், செவித்துளைகள் வழியாக போய் அப்படியே அவர்களுடைய அங்கத்தில் கலந்து விடுகிறது. யார் செவி வழியாக உன்னுடைய பெருமைகளை கேட்கிறார்களோ அவர்களுடைய உடலிலெல்லாம், அவர்களுடைய அங்கங்களிலெல்லாம் நீ வியாபித்துக் கொள்கிறாய். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். உன்னை அப்படியே கண்குளிர காண்பவர்களுக்கு அவர்கள் கண்கள் வழியா நீ உள்ள போறியே, இந்த அகிலத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபத்தை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். அந்த மாதிரி கிருஷ்ணா, அச்சுத அச்சுத அவிஷதி சித்தம் அபத்ரபம் மே. இது வித்தின் கோட்ஸ் அந்த அந்தணர் சொல்வது. அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பித்தார். ருக்மிணி சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். வாட் எவர் ருக்மிணி டோல்ட், ஐ எம் ஜஸ்ட் டிரான்ஸ்மிட்டிங், அவ்வளோதான். ருக்மிணி சொல்கிறா, அவ சொல்லி அனுப்பியிருக்கா. உன்னுடைய பெருமையை காதுகள் வழியாக கேட்பவர்களுக்குள் நீ நுழைந்து அப்படியே அவர்கள் அங்கமெல்லாம் வியாபித்து விடுகிறாய். உன்னுடைய ரூபத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த ரூபம் அப்படியே கண்ணிலேயே வந்து உள்ளுக்குள்ளே நின்றுடுத்துனா அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியமும் கிடைத்து வருகிறது. அகிலார்த்த லாபம். திருப்பாணாழ்வார் சொன்னாரா இல்லையா, என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறதுன்னாரு. கண்ணினுள் உள்ளன ஒக்கின்றனவே, கண்ணுக்குள்ளேயே நிற்கிற அந்த வடிவம், அந்த பிம்பம், உன்னுடைய பிம்பம் கண் வழியாக போய் அப்படியே நிற்கிறதே, அப்போ அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா லாபமும் கிடைச்சிருது. அந்த கிருஷ்ணனாக இருப்பவன், அச்சுதனாக இருப்பவன் என்னோட சித்தத்துக்குள்ளேயும் நீ நுழைஞ்சிட்ட. அவிஷதி சித்தம் அபத்ரபம் மே, என்னோட சித்தத்துக்குள்ள நீ நுழைஞ்சிட்ட, அங்கே தான் இருக்க. காத்வா முகுந்த மகதீகுல ஷீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபிர் ஆத்மதுல்யம். பெருசா ஒரு லிஸ்ட் சொல்றா. முகுந்தனே, உன்னுடைய குலம் மகதீ குலம், நல்ல பெரிய குலம், நல்ல சீலம் நிறைந்தவன் நீ, நல்ல அழகான வடிவம் கொண்டவன். ரூப வித்யா, உன்னுடைய அறிவுக்கு எல்லையே இல்லை. வயோ, தக்க வயசு. திரவிண, எல்லா செல்வமும் உங்ககிட்ட இருக்கு. தாமபிர் ஆத்ம துல்லியம், எது எப்படியோ தக்கது, அந்த பருவத்திற்கு தக்கது உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கிற ஒன்ன தீரா பதிம் குலவதி ந விரணீத கன்யா காலே, எந்த பொண்ணு தான் ஒன்ன கணவனாக வேண்டாம்னு சொல்லுவா? எப்படி ஆரம்பிக்கிற? எந்த பொண்ணுதான்ப்பா ஒன்ன தன்னுடைய கணவனாக வேண்டாம்னு சொல்லுவா? நிருசிம்ம நரலோக மனோபிராமம், நரசிம்மத்தன்மை கொண்டவனே. நரசிம்மன்னா நரசிம்ம அவதாரத்தை குறிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. மனிதர்களில் சிங்கம் போன்றவனே. இந்த சிங்கத்துக்கு காட்டு ராஜான்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? அது காட்டுக்கெல்லாம் அரசன். காட்டுக்கெல்லாம் அரசன், அதுக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார்கள்? ஹவு டிட் சிங்கம் பிகம் த காட்டு ராஜா? காட்டில் ஏதாவது கூட்டம்லாம் போட்டு தி ராஜா இஸ் காலிங் ஃபார் அ மீட்டிங் அப்படின்னு யானையெல்லாம் வரணும், குதிரையெல்லாம் வரணும். ராஜா மீட்டிங் போட்டார், அன்றைக்கி நரிகள் மட்டும் தே பாய்காட்டட் தி மீட்டிங் அப்படின்னு எல்லாம் ஏதாவது இருக்கா?
எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? காட்டு ராஜான்னு யார் அதற்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள்? நாம தான் பண்ணினோம். நாம தான் சிங்கத்தை ஐடென்டிஃபை பண்ணி சிங்கம் பிகம்ஸ் த காட்டு ராஜான்னோம். காட்டில் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் அரசாட்சியெலாம் நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஏன் காட்டு ராஜா? அதனால தான் அந்த சிங்கத்துக்கு ஒரு சிரேஷ்டம் கொடுத்து பகவானை வர்ணிக்கும் போது கூட, நீ மனித ரூபம் எடுத்து வரும்போது மனிதர்களில் சிங்கமாக இருப்பவனே, நரசிங்கமாக இருப்பவனே, நரர்களில் சிங்கமாக இருப்பவனே, நிருபசிம்ம. பல இடங்களில் நிருபசிம்ம என்னன்னா அரசர்களில் சிங்கம் போன்றவனே. எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறோம்? சிங்கம் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி. பகவானுக்கே பெருமாளுக்கே சிம்ம கதி, பெருமாளுடைய நடை அழகுத சிம்ம கதி, அதுதான் முக்கியம். சிங்கம் நடக்கிறச்சே பார்த்தா ஒன்று தெரியும். ஈவன் a சிங்கம் இன் கேப்டிவிட்டி இன் த ஜூ, அதுக்கு கூட அந்த டெண்டன்சி உண்டு. புலி நடக்கிறச்சே அந்த டெண்டன்சி இல்லை. நாய் நடக்கிறச்சே, யானை நடக்கிறச்சே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு விதமான துள்ளல், ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட டெண்டன்சி யானைக்கும் கிடையாது. யானை நடக்கிறச்சே அப்படி நேராக பார்த்துட்டே நடக்கும். முன்னால் இருக்கிறது கஷ்டம். யானைக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் என்னன்னா, அதனுடைய கண்ணு ரொம்ப சின்னது, இதோட உருவம் ரொம்ப பெருசு. இது இங்கேருந்து பார்த்தா தான் அங்கே பார்க்க முடியும். பக்கத்தில் தன்னோட காலடியை அதால் பார்க்கவே முடியாது. அதோட காலடியை பார்க்கணுன்னா அதால் முடியாது. குவலையா பீடத்தை கண்ணன் வென்றதில் அது ஒரு சின்ன சூட்சுமம். குவலையா பீடத்தால் கீழே பார்க்க முடியாது, தன்னோட காலடிக்கு பார்க்க முடியாது. கம்சன் குவலையா பீடத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தான். எப்படி கண்ணனை அழிக்க வேண்டும்னு கம்சன் பிளான் பண்ணான். குவலையா பீடத்தை வாசலில் நிறுத்திடுறது யாகசாலையில். குவலையா பீடத்துக்கு ரொம்ப நாளாக கண்ணனுடைய வாசனையை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தான். யானை இஸ் an intelligent animal which can be trained. The hardcore truth is that intelligence can be trained. இன்டெலிஜென்ட் ஆனிமலை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தான். வாசனையை திருப்பி 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 அதுக்கு கொடுத்து, இந்த வாசனை உன் காலுக்கு பக்கத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோ, மிதிச்சுது. அவ்வளோதான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு கொஞ்சம் மதம் பிடிக்க வச்சு வேணும்னே அதை சில விதங்களில் அதை மதம் பிடிக்க வச்சு அது இப்படி காலை தூக்கிண்டே காத்துட்டு இருந்தது. யானை காலை தூக்கிண்டே இருக்குமா இல்லையா? அது நின்றுட்டுருக்கு. கிருஷ்ணன் தனியாக போகலை, பலராமனும் கூட போனால். அது மாத்திரம் இல்லை, எப்போதும் கிருஷ்ணனோட சுற்றிகிட்டே இருக்கிற 2-3 பிள்ளைகள் உண்டு. இவன் எங்கே போனாலும் அது கூட வரும். அது இவன் தோளில் தொங்கும், இவன் அது தோளில் தொங்குவான். அப்படியே ஒரு 4-5 பிள்ளைகள் போனார்கள். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எங்கேயாவது தூண் இருந்ததுன்னா அந்த தூணை சுற்றி 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 வந்து விளையாடுற ஒரு பழக்கம் இருக்கும். இட்ஸ் இயல்பு. இந்த குழந்தைகளுக்கு யானை தலையே தெரியல, எல்லாம் இத்தினூண்டு இருக்கு. அது தலையே தெரியல. டேய், நிறைய தூணுடா, பெரிய தூண்டா. கிருஷ்ணனுக்கு தெரியும். இந்த பிள்ளைகள் ஆமாண்டா தூண் அப்படின்னொன்னே இந்த பிள்ளைகள் என்ன பண்ணார்கள்னா, இந்த தூண்லேருந்து அந்த தூணு, அந்த தூண்லேருந்து அந்த தூணு, இந்த தூணு, இப்படி சுற்றி சுற்றி வந்தார்கள். இது எல்லாம் கிருஷ்ணனோட தோளில் தொங்கி, அமைதிகள் தோளில் தொங்கி வாசனை மிக்ஸ் ஆகிடுது. இப்போ குவலையா பீடம் காட் கன்ஃபியூஸ்ட். எந்த காலை தூக்குறது? 4 கால்லையும் அதே வாசனை தான். அதால் பார்க்க முடியாது, தன்னுடைய காலை பார்க்க முடியாது. மேக்சிமம் அது தன்னுடைய தும்பிக்கையை வச்சு அந்த ப்ரொபோசஸை வச்சு தான் வாசனையை இழுக்கணும். மோப்பம்தான். 4 கால்லையும் அதே வாசனை வருதே, எந்த காலை தூக்குறது? 4 காலையும் தூக்கினா முடியாது. யானை cannot ஜம்ப். அதனுடைய வெயிட்டுக்கு அதால் ஜம்ப் பண்ண முடியாது. the only animal which cannot jump. அது என்ன பண்ணுறது? எந்த காலை தூக்குறதுன்னு கொஞ்சம் அப்படி மலைச்சு போய் முடிச்சுட்டு இருந்த நேரத்தில் கிருஷ்ணன் அதை தூக்கிட்டான். அதோட கொம்பை பிடிச்சான், கொம்பை உடைச்சான், அதோட தும்பிக்கையை பிடிச்சான், ஓங்கி அடித்தான். அப்போ யானை அவ்வளோ அவசரமாக இருக்கிற யானை அது நேராக பார்த்து அங்கே தான் பார்த்து நடக்கும், எங்கே போகணும் அப்படின்னு. இந்த புலி அதுவும் நேராக பார்த்துன்னு தான் நடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி லேசாக தலையை கீழே பார்த்துட்டு தரையில் எங்கே காலை வைக்கணும்னு பார்த்துன்னு நடக்கும்.
சிங்கம் அப்படி இல்லை. மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அது அப்படி அறிவுற்று தீவிழித்து வரும். என்ன பண்ணும் அந்த சிங்கம்னா, நடக்க ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்க்கும், இந்த பக்கம் பார்க்கும், திரும்பி திரும்பி பார்த்துட்டே வரும். தன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, அரசனாக இருப்பவன் தன்னை சுற்றி இருக்கிற தன்னுடைய பிரஜைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுனால தான் அதை எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்காக அதுக்கு காட்டுராஜான்னு ஒரு பதவியை நாம் கொடுத்தோம். நல்ல வேளை எந்த சிங்கமும் வந்து எங்கே என்னோட சிம்மாசனம் அப்படின்னு கேட்கல. அதே மாதிரி இங்கே இப்போ இவ சொல்கிறா, நரசிம்மனே நிருசிம்ம நரலோக மனோபிராமம், எங்கள் லோகத்திற்கே அப்படியே எங்கள் மனசுக்கு அபிராமமாக ரம்யமாக இருப்பவனே, உன்னை எந்த பொண்ணு தான்ப்பா வேண்டான்னு சொல்லுவா? உனக்கு இருக்கிற இந்த தகுதிகள்லாம் கிடைச்சதுக்கப்புறம் எந்த பொண்ணு தான் ஒன்றை வேண்டான்னு சொல்லுவா? என்ன நடந்து போச்சுன்னா, தன்மே பவான் கலு விருத்தக பதிர் அங்க ஜாயாம். நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்று அதே மாதிரி இப்போ முன்னால் 2 விஷயம் சொல்லியிருக்கா. ஒன்று, கண்ணில் பார்த்தா அப்படியே உள்ளே போயிடும், காதில் கேட்டால் அப்படியே உள்ளே போய் எல்லா இடத்துலேயும் வியாபித்து விடுவாய். அண்ட் யூ ஹாவ் ஆல் த எலிஜிபிலிட்டி. அதனால் எந்த பொண்ணும் உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டா. இப்போ நான் உன்னை பற்றி கேட்டதெல்லாம் எனக்குள்ளே போய் வியாபிச்சிருக்கு, அதை இன்டைரக்டாக சொல்லணும். அதைத்தான் முதல் ஸ்லோகத்தில் இம்ப்ளை பண்ணுறா. கேட்டது உள்ளுக்குள்ளே வியாபித்து விடும். எந்த பொண்ணும் உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டா. இப்போ ஏன் மனசுக்குள்ளே நீ போயிட்ட, தன்மே பவான் கலு விருத்த பதிர் அங்க ஜாயாம், நான் உன்னையே என்னுடைய பதியாக தீர்மானித்து விட்டேன். ஐ ஹவ் டிசைடட். ஆத்ம அர்ப்பிதஸ்ச பவதோ த்ர விபோ விதேஹி. ஆத்ம அர்ப்பணம் செய்து விட்டேன். ஆத்ம அர்ப்பித, நான் அப்படியே என்னை அர்ப்பணம் பண்ணிட்டேன். விபோ உயர்ந்தவனே, விதேஹி என்னை ஏற்றுக்கொள், வேண்டாம்னு சொல்லிடாத, என்னை நீ ஏற்றுக்கொள். சொல்லிட்டு இம்மீடியட்டாக பாயிண்ட்டுக்கு வரா. முக்கியமான விஷயத்தை சொல்லணுமா இல்லையா? அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. மா வீரபாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராத். நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன், மா அபிமர்ஷது. சைத்தியன் இருக்கானே, அவன் என்ன தொட்டுடக்கூடாது. விளையாட்டுக்கு கூட அவன் என்ன தொட்டுடக்கூடாது. அப்படி அவன் தொட்டா அது எப்படி தெரியுமா? கோமாயுவன் மிருகபதேர் பலிம் அம்புஜாக்ஷ. முன்னால நரசிம்மான்னு கூப்பிட்டதுக்கு இப்பத்தான் விளக்கம் கிடைக்கிறது. மிருகபதி, இந்த மிருகங்களுக்கு பதி யாரு? காட்டுராஜா யாரு? சிங்கம் தானே. காட்டு ராஜாவுக்கு வச்ச உணவை நரி வந்து சாப்பிடலாமா? மிருகபதேர் பலிம் கோமாயுவன். கோமாயுன்னா நரின்னு அர்த்தம். ஒரு நரி வந்து சிங்கத்துக்கு வச்ச நைவேத்தியத்தை சாப்பிடலாமா? என்ன அர்த்தம்? நான் உனக்கு வைக்கப்பட்ட அர்ப்பணம். அதனால சைத்தியனை என்னை தொட்டுட விட்டுடாது. பூர்த்த இஷ்ட தத்த நியம விரத தேவ விப்ர குரு வச்சனாதிபிர் அலம் பகவான் பரேஷக. நான் செய்ய வேண்டிய பூஜைகளை, பூஜை விரதங்களை பூர்த்த இஷ்ட தத்த நியம விரத, நான் பண்ண வேண்டிய பூஜையை, கொடுக்க வேண்டியதை தத்த, நான் செய்ய வேண்டிய நியமங்களை விரதங்களை தேவ விப்ர குரு வச்சனாதிபிர், தேவர்களும் ஞானிகளும் குருமார்களும் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த முறையில் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நான் முறையாக செய்திருக்கிறேன்னா, ஆராதித்தோ யதி கதாகிரஜ ஏத்திய பாணீம் கிருஹ்ணாத்து மே ந தமகோஷ சுதாதயோ அன்யே.
நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணியிருக்கேன், என்னுடைய விரதம், என்னுடைய பூஜை, என்னுடைய நியமங்கள்லாம் நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நினச்சா கிருஷ்ணன் தான் என்னுடைய கையை பிடிக்க வேண்டும், வேறு யாரும் என் கையை பிடிக்கக்கூடாது. குறிப்பாக தாமகோஷனுடைய மகன் இருக்கானே, அவன் என்னுடைய கையை பிடித்து விடக்கூடாது, என்னை தொடக்கூடாது. சரி, இதை எப்படி சாத்தியப்படுத்துறது? இங்கே அண்ணன் அடுத்த நாள் கல்யாணம்னு தீர்மானம் பண்ணிட்டான். இன்னும் 2 நாளில் கல்யாணம். இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புறது கல்யாணத்துக்கு முந்தின நாளைக்கு முந்தின நாள். இப்போ எப்படி வருது, என்ன பண்ணுறது, எப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது? அவள் கஷ்டமே வைக்கல, அவளே க்ளீனாக பிளான் பண்ணான். பகவான்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நாம் க்ளீனாக பிளான் பண்ணி கரெக்டான ஒரு பிளான் அவர்கிட்ட சொன்னால் அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவார், அவ்வளவுதான். எப்போவுமே அவர் நாம் சொல்கிறத தான் எக்ஸிக்யூட் பண்ணுறார். என்ன, நாம் தப்பாக ஏதாவது பிளானை சொல்லிட்டோம்னா அதையும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். துரியோதனன் அப்படி தானே பிளான் பண்ணோம், ஒரு அக்ஷௌனி கிடச்சிது, ரைட், எக்ஸிக்யூட் தட் ஆல்சோ. பார்த்தசாரதின்னு சொல்கிறமே, ஹூ டிசைடட் தட் கிருஷ்ணா வில் பி த சேரிட்டி? கிருஷ்ணரா டிசைட் பண்ணார்? இல்லையே, அவர் டிசைட் பண்ணலையே. அது அவருடைய சாய்ஸ் இல்லை. அவரோட சாய்ஸ் இவ்வளோதான், நான் ஆயுதம் எடுக்காமல் வருவேன், என்னுடைய ஒரு அக்ஷௌனி சைன்யத்தை கொடுப்பேன், சூஸ். அர்ஜுனன் கிருஷ்ணன் தான். துரியோதனன் குதிச்சுன்னே அந்த பக்கம் போயிட்டான். போனதுக்கப்புறம் அர்ஜுனன் மாத்திரம் இங்கே நின்னான். தெரிஞ்சுதான் சூஸ் பண்ணியா? கிருஷ்ணா, அது போகிறோம், நான் மட்டும்தான் வருவேன். சரி, ஆயுதம் எடுக்க மாட்டேன். நீ உன்னோட ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், அதை தானே சொல்கிற கிருஷ்ணா? ஆமாம்ப்பா, பஞ்சாயுதம் இருக்கா இல்லையா? பஞ்சாயுதத்தில் ஒன்றை கூட தொடமாட்டேன். நீ எந்த ஆயுதத்தையும் தொட வேண்டாங்கிறது தான் என்னுடைய விருப்பம், தொடாத. ஆயுதம் எடுக்க மாட்டேன்டா. வேண்டாம் கிருஷ்ணா, நீ ஆயுதம்லாம் எடுக்க வேண்டாம். இந்த ஒரு குச்சி வச்சுட்டு இருக்கே இல்லையா, மாடு மேய்க்கிற குச்சி, அதை மாத்திரம் எடுத்துன்னு வா, போகிறோம். கிருஷ்ணன் டிட் நாட் கிளாசிஃபை இட் அஸ் அன் ஆயுதம். அது பராமரிக்கிற கோல், ஜீவன்களை, பசுக்களை பராமரிக்கிற கோல். இவன் பார்த்தான், நீ அந்த குச்சியை மாத்திரம் எடுத்துன்னு வா. அந்த குச்சியை எடுத்துன்னு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனை மாற்றிக்கும். இவ்வளவு நாள் ஆயர்பாடியில் மாடு மேய்ச்சியா இல்லையா, போர்க்களத்தில் வந்து குதிரையை மேய்ச்சி கொடு, அது மாத்திரம் போகும். அந்த குச்சியை அங்கே மாட்டுக்கு பதிலாக குதிரை மேய். யாரோட சாய்ஸ் இது? இது அர்ஜுனனோட சாய்ஸ். எனக்கு நீ இதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டது அர்ஜுனன். பக்தன் கேட்டா பகவான் நடத்தி கொடுப்பான். அதனால தான் ருக்மிணி கிளீனாக திட்டம் போட்டான். கல்யாணம் நடக்க போகிறது, கல்யாண சமயத்தில் மாறு வேஷத்தில் வாழலாம். கிளியராக சொன்னா, என்னை வந்து கைப்பற்று, ராட்சச முறையில் என்னை மணந்து கொள். 8 வகையான மனங்களில் ராட்சச மனம்னு ஒன்று இருக்கா இல்லையா? பொண்ணை தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ப்ரொவைடர் அந்த பொண்ணோட சம்மதம் இருந்தா. என்னை தூக்கின்னு போயிடு, என்னை தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கும். அடுத்தது அவளுக்கே ஒரு சின்ன சந்தேகம் வருது. ரொம்ப நாடி இல்லை அவளுக்கு, யோசித்து பார்த்து பிளான் பண்ணுறதுக்கு நாடி இல்லை. எவ்வளோ கிளியராக அந்த சிச்சுவேஷனில், ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் கூட அவள் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்கிறத அங்கே தான் புரிஞ்சுக்கலாம். உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், டெவில்ஸ் அட்வொகேட்டும்பார்களே, ருக்மிணி பிளேஸ் த டெவில்ஸ் அட்வொகேட். உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அந்தப்புர அந்தர்ச்சரீம் அனிஹத்ய பந்தூன் துவாம் உத்வகே கதம் இதி. கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு இல்லை கல்யாண சமயத்தில் அவள் அந்தப்புறத்தில் இருப்பா, அவளை சுற்றி எல்லாரும் இருப்பார்கள், அவளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் வந்து எப்படி தூக்கிறது? அந்தப்புறத்தில் இருக்கிறவளை தூக்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியவர்களோட சண்டை போடணும், அவளுடைய சொந்தக்காரர்களெல்லாம் அடிக்கணும். அந்தப்புற அந்தர்ச்சரீம் அனிஹத்ய பந்தூன், பந்துக்களை எல்லாம் அடித்து அவர்களையெல்லாம் சிதைத்து எப்படி தூக்கின் வருது? துவாம் உத்வகே கதம் இத்தி. தூக்கின் வருதுங்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். அந்தப்புறத்துக்கெலாம் நீ வர வேண்டாம், கவலைப்படாத.
கல்யாணத்துக்கு முந்தின நாள் எங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் அம்பிகை வழிபாட்டுக்காக நாங்கள் ஒரு பெரிய ஊர்வலம் போவோம். கல்யாண பொண்ணும் அதில் போவா, பெண்களெல்லாம் கூட போவார்கள். அப்படி போகக்கூடிய அந்த ஊர்வலம் அரண்மனைக்கு வெளியில தான் இருக்குது. பகவதி கோயில், அம்பிகாம் கோயில், அந்த கோவிலுக்கு தான் போகணும். அங்கே போய் காத்தியாயனி விரதம் இருக்கணும். இங்கேருந்து ஊர்வலம் போயிட்டு அங்கே போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, பூஜையை முடிக்கிற வரைக்கும் யாரும் பேச மாட்டோம், மௌன விரதத்தில் இருப்போம். பூஜை முடித்ததுக்கப்புறம்தான் நாங்கள் பேசுவோம். இதை நோட் பண்ணிக்கோ. நாங்கள் போவோம், இந்த வழியாக போவோம். அப்படி நாங்கள் இந்த வழியாக போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள அந்த டைம் அரண்மனையை விட்டு வெளியில் போயிருக்கிற நேரம் கூட நிறைய பெண்கள் தான் இருப்பார்கள். அவ்வளவா ஆண்கள், வீட்டு ஆண்கள்லாம் யாரும் இருக்க மாட்டார்கள். அங்கங்கே கொஞ்சம் பாதுகாப்புக்காக சில வீரர்கள் இருப்பார்கள். நீ என்ன பண்ண, அந்த சமயத்தில் வந்து என்னை தூக்கிடு. எந்த ரூட்டில் வரணும், எந்த ரோட்டில் வரணும் எல்லாத்தையும் சொல்லிட்டா. இந்த இடத்துக்கு வா, என்னை தூக்குன்னா. இப்போ அந்தணர் சொன்னார், இந்த விஷயத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அவ சொன்ன இந்த விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அவ என்ன சொன்னா, நான் லபேய பவத் பிரசாதம். இதை மாத்திரம் சொல்லி நிறுத்தல, அவ கடைசியா இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. என்னை அங்கே வந்து தூக்கிடு, தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஒருவேளை இதை நீ பண்ணலன்னா எனக்கு உன்னுடைய பிரசாதமாக கிடைக்கவில்லை உன்னுடைய அன்புனா, நான் லபேய பவத் பிரசாதம். நான் என்ன பண்ணுவேன், ஜஹ்யாம் அசூன் விரத கிருஷான் சத ஜன்மபிஹி ஸ்யாத். இப்போ என்னோட உயிரை விட்டுடுவேன், 100 ஜென்மத்துக்கு விரதம் இருந்தாவது உன்னை 101வது ஜென்மத்தில் பெறுவேன். மேபி ஐ எம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நீ என்னை விட்டுடலாம். ஐ மே நாட் குவாலிஃபை. அப்படி நான் குவாலிஃபை ஆகலை இந்த ஜென்மத்தில்னா விரத கிருஷான் நான் பண்ணுவேன், விரதங்களை செய்வேன். எவ்வளவு நாளைக்கு செய்வேன், சத ஜன்மபி, 100 ஜென்மங்களுக்கு பண்ணினாலாவது எனக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குமே, அப்போ நான் உன்னை பெறுவேன். ஆனால் இன்னொருவன் என்னை தொட விட மாட்டேன். அப்பா நான் இந்த செய்தியை தான்ப்பா கொண்டு வந்திருக்கேன்னார் அந்த அந்தணர். உடனே கிருஷ்ணர் அவர்கிட்டயே சொன்னான், ஏதஷம் அக்னி சிகம் இவ. நானும் அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் அவளுடைய அழகை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவள் எனக்கு தக்கவள் என்று நானும் புரிந்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக அவளை நான் தூக்கி கொண்டு வந்து விடுவேன். எப்படின்னா, ஏதஷம் அக்னி சிகம் இவ. சொல்கிற ஓமை இருக்கே, கிருஷ்ணன் வழியாக சுகர் சொல்கிற ஓமை ரொம்ப அற்புதமான ஓமை. ஹோமம் பண்ணுகிறார்கள்னு வச்சுப்போம், யாகம் பண்ணுகிறார்கள். பூர்ணாகுதி சமயத்தில் என்ன ஆகுதி, அந்த நெருப்பு வரணுமா இல்லையா? இப்போ நெருப்பை எங்கே இருந்து அங்கே வைக்கிறார்கள். வேர் இஸ் தி ஒரிஜினல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த நெருப்பு? இது கூட தெரியாதா? ஒரு தீக்குச்சியை வச்சு கிழிச்சா நெருப்பு வரப்போகுது அப்படின்னு வச்சுப்போம். முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் விளக்கில் வச்சு விளக்க கொண்டு போய் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ரூட் எந்த கெமிக்கல் இருக்கோ அந்த கெமிக்கல் இருக்கிற அந்த தீக்குச்சி தானே. இப்போ என்ன சொல்கிறான், இந்த நெருப்பு குச்சியில் இருக்கிற நெருப்பை எப்படி யாகம் எடுத்துக்கொள்கிறதோ, தன்னுடையதாக்கிக் கொள்கிறதோ, அப்படி இவளை நான் என்னுடையவளாக ஆக்கிக் கொள்கிறேன். நெருப்பு குச்சியில் இருக்கிற நெருப்புக்கு அவ்வளவு புனிதத்தன்மை இல்லை. ஆனால் அதுவே அங்கே ஹவிஸ் நெருப்பா யாக நெருப்பா ஆச்சுன்னா அந்த யாக அக்னிக்கு எல்லா புனிதத்தன்மையும் சேர்கிறது. இவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், யாகத்தின் நெருப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சொன்னால், கவலைப்படாதீர்கள்,
இமீடியட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, தேரோட்டிய தேர் கொண்டு வர சொல். தாருகன் என்கிற தேரோட்டி தேரை எடுத்து வந்தான். 4 குதிரைகள் அந்த தேருக்கு பூட்டப்பட்டன. சைபிய, சுக்ரீவ, மேகபுஷ்ப, வலாஹக, இதுதான் அந்த 4 குதிரைக்கான பெயர்கள். சைபியன் ஒரு குதிரை, சுக்ரீவன், மேகபுஷ்பன், வலாஹகன், இந்த 4 குதிரைகளும் பூட்டப்பட்டன. தாருகன் தேரை கொண்டு வந்து ரெடியாக நிறுத்திட்டான். மைண்ட் யூ, இதெல்லாம் எப்போ நடந்துட்டுருக்கு? நாளைக்கு அந்த ஊர்வலம் போகணும். இன்னைக்கு ராத்திரி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தேரில் ஏறினான் கண்ணன். அந்த அந்தணரையும் தன்னுடைய தேரில் ஏற்றிக்கொண்டான். ஏகராத்திரேன விதர்பான் ஆகம, ஒரே ராத்திரியில் விதர்ப நாட்டிற்கு அந்த தேர் வந்து சேர்ந்தது. இதற்கு இடையில் ருக்மிணிக்கு பலவிதமான சடங்குகள், பூஜைகள், வேத முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம், அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் அங்கே பீஷ்மகன் செய்து கொண்டிருக்கிறான். அங்கே சேதி நாட்டில் சிசுபாலனுக்கும் அதே மாதிரி, ஏன்னா அவன் தான் மாப்பிள்ளைன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அந்த மாப்பிள்ளைக்கும் என்னென்ன பண்ணணுமோ, மாப்பிள்ளைக்கு சடங்குகள் என்னென்னவோ அதெல்லாம் பண்ணி அங்கேருந்து அவனை இங்கே அழைத்து கொண்டு வருகிறார்கள். பீஷ்மகன் அவன் அப்படியே வரவேற்று அவனுக்கு ஒரு தனி மாளிகையெல்லாம் கொடுத்து, ஆஹா மாப்பிள்ளையாச்சேன்னு சொல்லி தங்க வச்சு எல்லாம் நடக்கிறது. இந்த கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்காக சிசுபாலனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாலேயே பார்த்தமே, ஷால்வன், ஜராசந்தன், தந்தவக்ரன், விதூரதன், பவுண்ட்ரகன், சரியான கூட்டம். இந்த பவுண்ட்ரகன் ஒருத்தன், அவன் எப்படிப்பட்டவன்னா, கிருஷ்ணன்கிட்ட இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து தன்னை அலங்காரம் பண்ணிப்பான். அவங்கிட்ட சங்கு இருக்கா, போய் ஒரு சங்கு எடுத்துன்னு வா, சக்கரத்தை எடுத்துன்னு வா, தாமரையை எடுத்துன்னு வா. தானும் அதே மாதிரி சங்கு சக்கரத்தை பிடிச்சிப்பான், ஒரு தாமரையை பிடிச்சிப்பான், மயில் பீலி எடுத்து தானும் தலையில் வச்சுப்பான். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புவான். அவன் என்னமோ தன்னை வாசுதேவன் வாசுதேவன் சொல்லிக்கிறானே, நான் பவுண்ட்ரக வாசுதேவன், நான் பவுண்ட்ரக வாசுதேவன் இருக்கேன். நான் இருக்கும்போது என் பேர் அவன் யூஸ் பண்ணக்கூடாது, அவன் இந்த பேரில் வரக்கூடாது, தன்னை அவன் வாசுதேவனாக காட்டக்கூடாது, போய் அவனிடத்தில் சொல்லுங்கள். ஒருவேளை அவனுக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை இருந்தால் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு என்னை ஜெயிச்சுட்டு அப்புறம் அவனை வாசுதேவனாக இருக்க சொல்லுங்கள்னா. கிருஷ்ணன் நேராக புறப்பட்டு போய் சண்டை தானே போடணும்னு கேட்டவா, 2 பேரும் சண்டை போடலாம்னு தன்னுடைய சுதர்சனத்தை வைத்து அவனை அழித்து விட்டு திரும்பி வந்தான்னு வரலார். அந்த பவுண்ட்ரகனும் இப்போ இங்கே இருக்கான். எல்லாம் கிருஷ்ணனுக்கு எதிராக இருக்கிற கூட்டம். எதுக்காக எல்லாரும் வந்தார்கள்னா, அவரவர்கள் தங்களுடைய படைகளையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். கல்யாணத்துக்கு வரத்தே எதுக்கு படைகள்? கல்யாணத்துக்கு தானே வரோம். சிசுபாலன் கல்யாணம் தானே, ஃப்ரெண்டு கல்யாணம் தானே, என்னத்துக்கு எல்லாம் ரத கஜ துரக பதாதி அப்படின்னா, ஒருவேளை இந்த கல்யாண நியூஸ் தெரிஞ்சு யாதவர்கள் வந்துட்டா அவர்கள்ட்ட நாம் சண்டை போடணும். அதுக்காக லெட்டஸ் பி ரெடி, ப்ரிப்பேர்ட்னஸ். எதுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ்னே இல்லாமல் போச்சு. யாதவர்கள் வந்துட்டா, இதுக்கு இடையில கிருஷ்ணன் கிளம்பிட்டான். கிருஷ்ணன் கிளம்பின செய்தி பலராமருக்கு தெரிஞ்சுது. பலராமருடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிரமாதமான இன்டெலிஜென்ஸ். பலராமருக்கு ஏற்கனவே நியூஸ் வந்திருக்கு, அங்கே இத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள், ஒருவேளை யாதவர்கள் வந்தால் சண்டை போடுறதுன்னு ரெடியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பலராமருக்கு தெரியும். இப்போ கிருஷ்ணன் வேற கிளம்பிட்டான், சொல்லாமல் கொள்ளாமல் ராத்திரியோட கிளம்பிட்டான். பிராத்ருஸ்நேக பரிலுப்த त्वरितः कुंडिन प्राकात् गज अश्व रथ பத்திதி. நான் 4 படைகளையும் அழைத்து கொண்டு போகிறேன்னு அவர் கிளம்பினார். கஜ, துரக, அஸ்வ, ரத, பத்தி, நடந்து போகக்கூடியவர்கள், காலாட்படை வீரர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ரொம்ப வேகமாக, துவரித குண்டினபுர, ரொம்ப வேகமாக குண்டினபுரத்திற்கு அவர் புறப்பட்டார். அடுத்த நாள் கிருஷ்ணனும் வந்தாச்சு, பலராமரும் வந்தாச்சு. கிருஷ்ணர் வந்ததை பார்த்தவுடன் பீஷ்மகன் வேற வழி இல்லை, என்ன இருந்தாலும் மரியாதை கொடுக்க வேண்டும், அதனால் கிருஷ்ணரையும் பலராமனையும் வரவேற்றான்.
அவர்களுக்கும் எந்த இடம் ஒதுக்கி இருக்கோ அந்த இடத்தில் போய் நீங்கள் தங்குங்கள்னு இடத்தெல்லாம் காமிச்சான். இந்த பக்கத்தில் தக்க நேரம் வந்தது. ஒரு பெரிய கேலரி மாதிரி இருக்குது. இந்த கல்யாண ஏற்பாடில் மேலே கேலரி மாதிரி இருக்குது. ருக்மிணி அங்கே வந்து உட்காந்தா. அப்போ தான் எல்லாரையும் பார்க்கலாம். அவள் எதுக்கு அங்கே வந்து உட்காந்தான்னா, இந்த போனாரே ஒருத்தர் அனுப்பினமே ஒரு வேத வித்து எங்கே திரும்பி வரவே காணுமே, அங்கேயே தூங்கிட்டாரா எங்கேயாவது அப்படின்னு அவரை தேடுறதுக்காக வந்து பார்த்தா. எங்கேயுமே காணும். சரி, எனக்கு அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் போல இருக்கு. நான் சொல்லி அனுப்பின செய்தியை போய் கிருஷ்ணன்கிட்ட சொன்னாரோ இல்லையோ, சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருப்பான், திங்க் பண்ணி பார்த்துருப்பான். கடைசி நிமிஷத்தில் அவனுக்கு இந்த பீஷ்மகனுடைய மகள் அப்படின்னெல்லாம் செய்தி தெரிஞ்சிருக்கும். இவன் நமக்கு தகுதியானவள் இல்லைன்னு விட்டுருப்பான். அதனால தான் வரல, கிருஷ்ணன் வரல, அவரும் திரும்பி வர காணுமே. இவன் நினச்சிக்கிறா, துர்பகாயா நாமே தாத்தா ந அனுகூலோ மகேஸ்வரக. இந்த மகேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரே, அவர் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடாதா? எனக்கு அவர் அனுகூலமாக நடந்துக்கலையே. ந அனுகூலோ மகேஸ்வரக தாத்தா தேவி வா விமுகி கௌரி ருத்ராணி கிரிஜா சதி. தேவி இருக்காளே, அவளுக்கு என்னெல்லாம் பெயர்கள், ரொம்ப அழகான முகம் கொண்டவள். கௌரி, ருத்ராணி, கிரிஜா, அம்பிகாம் அப்படின்னெல்லாம் பெயர் இருக்கே. அவளாவது எனக்கு கொஞ்சம் என் மேலே பரிதாபப்பட்டு ஏதாவது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடாதா? எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, அதனால தான் கிருஷ்ணன் வரல. கிருஷ்ணனை காணும், அந்தணரையும் காணும். அப்படி நினச்சிண்டே அப்படி பார்க்குறா. அவளோட இடது கண் துடிக்கிறது. ஏவம் வத்வோ பிரதீக்ஷந்தியா கோவிந்த ஆகமனம். கோவிந்தன் வருவானா வருவானா வருவானான்னு அவள் பார்த்துட்டு இருக்கிறச்சே, வாம ஊரு புஜோ நேத்திரம் அஸ்புரன் பிரியபாஷினக. அவளுடைய இடது கண், இடது தொடை, இடது புஜம் துடிக்க ஆரம்பிச்சுது. அது எதுக்கு துடிச்சுதுன்னா, பிரியபாஷினக ட்ரைங் டு டெல் ஹர் சம்திங். நம்ம ஏதாவது இந்த குழந்தை சில சமயத்தில் கேள்வி கேட்டோன்னு அப்படியே அந்த வாய் துடிக்கும், சொல்லணும் ஆனால் அந்த ஆன்சரும் வராது. அந்த மாதிரி புஜமும் கண்களும் தொடையும் துடித்தனவா. எதுக்கு? அவளுக்கு நல்ல வார்த்தையை சொல்லணும்னு துடித்தன. இந்த இடத்துல எதுக்கு இதை போய் சொல்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். இந்த இலக்கிய மரபுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதில் நல்ல நிமித்தங்களை சொல்வது அப்படிங்கிற ஒரு மரபு உண்டு. சுத்திலும் ராட்சசிகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்காந்துருக்கிற சீதை பக்கத்தில் ஒருத்தி தூங்குறா. அவளை எழுப்பி நான் தட்டி, திரிச்சடை தூங்குறியா, கனவு கண்டேன் அப்படின்னா அவளை எழுப்பி அவள் கனவை கேட்குறா. அப்போ சொல்கிறா, அவகிட்ட கனவை கேட்கும்போது, நீ சொல்கிறதெல்லாம் ஏதோ நல்லதாகத்தான் தெரியறது. மிதிலைக்கு விஸ்வாமித்திரரோட ராமனும் லக்ஷ்மணனும் வந்த அன்னைக்கு என்னுடைய இடது கண்களும் இடது தோள்களும் துடித்தன. அதே மாதிரி இப்போ என்னுடைய இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கிறது. நான் காட்டில் அந்த மானை பார்த்துட்டு கேட்டேனே, அன்னைக்கு ராமனும் லக்ஷ்மணனும் போனதுக்கப்புறம் என்னுடைய வலது கண்ணும் வலது தோளும் துடித்தன. இதை வச்சு பார்க்குறச்சே இப்போ ஏதோ நல்லது நடக்கும் போல தோன்றுகிறது. பெண்களுக்கு இடது கண்ணும் இடது தோளும் துடித்தால் நல்லது என்றும், ஆண்களுக்கு வலது கண்ணும் வலது தோளும் துடித்தால் நல்லது என்றும் நிமித்த லட்சணம். அந்த நிமித்த லட்சணத்தின்படி இப்போ இவளுக்கு இடது கண் வாம ஊரு புஜோ நேத்திரம் துடிக்கிறதாம். துடிக்கிறதே நினச்சின்னு பார்க்குறா. அங்கே நிற்கிறார் அந்த அந்தணர். அவர் அப்படி நகர்ந்து போகிறார். நகர்ந்து போகிறத பார்த்தோன்னா அவளும் போகிறா. அப்படி போனவ அவர்கிட்ட பேசுகிறான். அவருடைய முகத்தை பார்த்தோன்னே அவள் தெரிஞ்சுட்டான். அந்த முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தோன்னே கிருஷ்ணன் வருகிறான், கண்டிப்பாக வருவான்
என்கிற நம்பிக்கை அவளுக்கு வந்தது. அங்கேருந்து மற்ற ஏற்பாடுகளை செய்வதற்காக அவள் போகிறாள். அன்னைக்கு சாயங்காலம் ஊர்வலம் போக வேண்டும். ஊர்வலத்தில் அலங்கார பூஷிதையாக முதல்ல அந்த ஊர்வலம் போகிறது. காத்தியாயினி கோயிலுக்கு போகிறார்கள். விரதம் முடிகிறது. சந்தோஷமாக அப்படி தன்னுடைய தோழி கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு வரா. ஏன்னா கிருஷ்ணன் வந்துட்டானான்னு இனிமே தான் பார்க்கணும். அவன் கிருஷ்ணன் எங்கே வந்திருக்கான்னு தெரியாது. இவ கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் ஊர்வலம் வரச்சே வாங்கிறது தானே. அதனால் ஊர்வலத்தில் எங்கேயாவது வந்திருக்கானான்னு பார்க்கணும். அப்படி வரா. தன்னுடைய தோழியின் கையை பிடித்து கொண்டே வருகிறாள். அவ எப்படி இருந்தா, தேவ மாயாம் இவ, தெய்வீக மாயை அப்படியே ஒரு பெண் வடிவம் கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வடிவம். தேவ மாயாம் இவ தீரமோகினி. ரொம்ப அப்படியே சிரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறவர்களை கூட கண்ணை கொட்டி இல்லை, கண்ணை கொட்டாமல் பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அழகோடு தீரமோகினி